ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்மதியா சேனல். நம்மதியா சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதனால தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ. என்ன வீடியோனா, இன்னைக்கு வீக்கெண்டில் நல்லா தூங்கலான்னு பார்த்தா காலங்காத்தால ஏந்து உட்கார வச்சாங்க. கேட்டால் இன்னைக்கு அமாவாசையாம், குளிக்கணும் சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வீக்கெண்டில் குளிக்கணுமா? ரொம்ப கொடுமை இல்லை? சே, நான் நினச்சேன் சரி இன்னைக்கு ஒரு 12-1 மணி வரைக்கும் தூங்கிடலாம், ஏன்னா இந்த வாரமே சரியாக தூங்கலையா இன்னைக்கு வீக்கெண்டு. அப்புறம் பார்த்தா சீக்கிரமாக எழுந்து சொல்லிட்டாங்களா, சரி என்ன பண்ணுறது, கடமை நம்மளை அழைக்கிறதுல. அதனால் எழுந்தாச்சுங்க. எழுந்து இன்றைக்கி நம்ம அதான் பார்க்க போகிறோம், அமாவாசை விலாக். அமாவாசை விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் see the whole day of அமாவாசை. சாமி சமையல் செய்கிறதுலேருந்து சாமி கும்பிட்றது என்னென்ன டிஷ்லாம் இன்றைக்கி செய்கிறோன்னு பார்ப்போம். ஸ்டே டியூன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்றா? ஏந்திரு ஏந்திரு. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. என்ன தூங்குற? எங்களை எல்லாம் எழுப்பி விட்டு. ஓய் ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. எங்களை எழுப்பி விட்டு, அமாவாசைன்னு சொல்லிட்டு எங்களை எழுப்பி விட்டு நீ தூங்குற? அப்படியே இருக்கா? எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. அதெல்லாம் கிடையாது, தூங்க கூடாது, யாருமே தூங்க கூடாது. என்ன தூங்கல, உங்களை தூங்க விட்டுருவேன் நானே. கெட்டப் கெட்டப். செல்வா என்ன பண்ணுதோ? என்னது? ஜப்பரிசி. அப்ப பாயாசம் உண்டு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. பருப்பு பருப்பு சாம்பாருக்கா? ஆமா, சாம்பாருக்கு பருப்பு. சாம்பாருக்கு பருப்பு. உன் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பு. ஏன் சொல்லு? நீ என்ன எல்லாம் சீக்கிரமா எழுந்து வச்சல, அதனால சாம்பாருக்கு பருப்பு உன் மேல எனக்கு ரொம்ப வெறுப்பு. எப்படி? ஜோக்கு ஜோக்கு ஜோக்கு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். என்னது? எதுல? எங்க? கதவு சாத்தணுமா? காலைல ஆயிடுச்சுப்பா, அதனால தான்ப்பா கதவு தந்துருக்கு. நல்லா உனக்கு வெளிச்சம் பாரு, நல்லா சூப்பரா வெளிச்சமா இருக்கு. வந்து வெளிச்சத்தை என்ஜாய் பண்றதை விட்டு காலைல ஆச்சு கதவு சாத்தான். இங்க பாருங்க, உனக்கு கண்ணு தெரியலையா? சரி சாத்திரான். அப்பா சாமி, அப்பா அப்பா அப்பா, ஐயோ சாமா. வாங்க நம்ம செடிஸ்லாம் எப்படி இருக்காங்க போய் பார்ப்போம். அழகடா, புதினா மாசா வந்துச்சுப்பா, சூப்பராக அழகாக வாங்கிட்டு வந்த புதினா நட்டு வச்சேன். ரோஸு, கற்றாழை, ஆலுவேரா. ரோஸு எப்போ பூக்கும்? மொட்டு வச்சிருக்கே, வந்துடும், பூத்துரும். சூப்பரே. இதாங்க எங்கள் கார்டன், மினி கார்டன் அப்டேட். என்ன பண்ணோம்? டிவியா? தூங்கி இப்போ எழுந்திருக்க, அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம்? ரொம்ப பண்ணுறப்பா நீ என்ன. ஐ எம் ஸோ சாரி. டிவி போட்டே ஆகணுமா? போடல என்ன பண்ணுவேன்? உடச்சிருவியா? அடா பாவி. சரி போட்டுறேன் போட்டுறேன். கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. பாய் பாய். இங்க பாரு லூசு, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. உன்னை ஏன் ஏமாத்த போறேன்? கரண்ட் போயிடுச்சு. நிச்சயமாடா. இங்க பார், நான் டிவி இதை போடுறேன், சுவிட்ச் போடுறேன் பார். டிவி எங்க ஆன் ஆகுது? கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு பாரு. கரண்ட் போயிடுச்சுடா தங்க. நான் உன்னை என்னைக்கு ஏமாத்திருக்கேன்? எங்க உன்னை ஏமாத்திருக்கேன் நானு? என்ன பண்ணேன்? நான் கரண்ட்லாம் போக சொல்ல, அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகே, நான்லாம் இல்லப்பா, நான் இல்லை. சியா இருக்காப்பா காலில இருந்து. டால் என்ன டூயிங்? நான் மண்டே சொல்லிடுற. என்ன டிஷ்ஷஸ் எதுவும் குழம்பிட்டியா? என்ன கொடுக்குற? கொடு. என்னது? பூண்டா? அடா பாவி, பூண்டு உரிக்கணுமாப்பா. இது மிகப்பெரிய டாஸ்க். இது நம்மளுக்கு செட் ஆகுது. அப்படா முன்ன உரிக்க முடியாது. பூண்டு உரிக்கணுமா? சரி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கினா கைஸ். பூண்டு உரிக்கணுமா? ஏய் நோ, என் நகைலாம் காலி ஆயிடுச்சு. நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன். பூண்டு உரிக்கிறது கஷ்டம். ஸோ சார், காலையிலே கரண்ட் வர போயிடுச்சா? அவன் காமெடி நீ
சரியான டாஸ்க் கைஸ். பூண்டு உரிக்கிறது தான் இந்த சமையல்லே மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த டாஸ்க்கு நான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு. இன்சார்ஜ், பூண்டு உரிக்கிற இன்சார்ஜ் நான் தான். ஓகே வாங்க உரிக்கலாம். யா போலீஸ் ஸ்டேஷனா? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு இருக்க? என்ன பண்ணேன் அப்படி? டிவி போடனா இதெல்லாம் என்னடா ஒரு நியாயம் இல்லையா? கரண்ட் வந்துச்சா? சரி கரண்ட் வந்துச்சுன்னா போடுறேன். அதுக்கு தான் போலீஸ் கீலீஸ்லாம் சொல்லி மிரட்டுற. ரொம்ப பண்றப்பா நீ. தியா ஒரு என்ன கால் மலை பாத்தியா? கெத்தா நீ? பாத்துக்கிறேன்டா. நான் பண்றியோ மொத்தமா ரெக்கார்ட் பண்றேன். சரி கேடி டிவி போட சொன்னா போட்டேன்டா. ரிமோட் உங்ககிட்ட கொடுத்துற, நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. உனக்கு என்ன சேனல் வேணுமோ வச்சுக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரியா? என்னது அப்படிதான் பண்ணுவியா? மூக்கு பஞ்சர் ஆயிரும் உனக்கு. பஞ்சர் பரமசிவம் பாத்திருக்கியா? வாண்டு வாங்க தங்க மனைவி அமாவாசை ஸ்பெஷல் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் பார்ப்போம். ரொம்ப நேரமா அதை சவுண்ட் கேக்குது. கஷ்டப்பட்டு பூண்டு உரிச்சு கொடுத்துட்டேங்க. பா மிகப்பெரிய டாஸ்க் கம்ப்ளீட்டட். லெட்ஸ் கோ அண்ட் சீ இன் கிச்சன். என்ன பண்றாங்க? என்ன வகையான காய்கள்லாம் இருக்குது. பூண்டு பாத்தீங்களா? எப்படி சூப்பரா உரிச்சு கொடுத்துருக்கேன். ஒயிட் ரைஸ் வெட்டிங் ரெடி. பாருங்க கலர்ஃபுல் காய்ஸ், பியூர் வெஜ். என்ன சாம்பார்க்கா? சீக்கிரம். வெரி குட் நைஸ். இதுக்கு பூ முக்கியம்ல, அதனால மல்லிப்பூ போய் வாங்கினேன். இந்த மல்லிப்பூ பார்த்தீங்களா? இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க, தெரியுதுங்களா? 80 rupees இன்னையோட ரேட்டு. ரீசன் என்னன்னா யுகாதி, அது இல்லாமல் அமாவாசை வரையா, அதனால தான் மேட்ரு. ஓகே தங்க மனைவியை காணும். மனைவியார் சாம்பார் பபிள்ஸ் விடுது, என்ன பண்ணலாம்? சாம்பார் கொதிக்குது, இந்த சைட்ல குக்கர் கத்துது. எப்பா சாமி என்ன விட்டு போயிட்டாலே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நாள் குக்கர் ஆஃப் பண்ணலாமா? கம்மி பண்ணுமா? நல்ல வேலை சொன்னிய, ஆஃப் பண்ணி விட்டு திட்டு வாங்கியிருப்பேன். சாம்பார் வேற லெவல் ரெடி ஆயிட்டு இருக்காரு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது எதுக்குன்னு தெரியல, கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனியனு. சூப்பரா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு தூங்கிடலாம். ஓ என்னம்மா பொம்மை அதே? கீழே வந்துச்சா பொம்மை? அடிபட்டுச்சா? சரி அது குடிச்சும் சரியாக மாட்டேதா? ஓகே டாக்டர் கிட்ட பண்ணிடலாம். பசி இது ரெடி ஆயிடுச்சா இல்லையா? இது என்ன கடாய்? தக்காளி வெங்காயமா? உருளைக்கிழங்கு மசாலா. நீ பாட்டு குக்கரை ஒரு பக்கம் வச்சுட்டு சாம்பார் ஒரு பக்கம் வச்சு போயிட்ட. அதுவும் என்ன இன்சார்ஜா போட்டு போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. சாம்பாரை எப்படி நான் நிறுத்துறது? இதெல்லாம் என்னடா இது? சாம்பார் எப்படிங்க நிறுத்த முடியும்? இதே ஒரு வண்டி போச்சுன்னா வண்டியை கீ ஆஃப் பண்ண நிறுத்தலாம். சாம்பார் எப்படி நிறுத்த முடியும் நானு? இதான் காமெடி. ஓஹோ சிரிச்சுக்கடால். சரி குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சாம்பார நிறுத்தணுமா? புரியல. இங்க பாயாசம், ஸ்வீட் பாயாசம். வாங்க கைஸ், வீடியோகிராஃபர் நம்ம தியா. இப்ப நான் என்ன பண்ணேன்னா சாமிக்கு பூலாம் வைக்க போறோம். அதுக்கப்புறம் லைட் போடுவா. கரண்ட் இல்லையே, கரண்ட் இல்ல. எடுக்கிறேன் கரெக்டா? சாமி எல்லாம் தெரியும். நான் தெரியும், அப்ப தெரியுமா? ஓகே எக்ஸிஸ்டிங் பூலாம் எடுத்துடலாம். எக்ஸிஸ்டிங் எடுத்துட்டு புதுசா போடலாம். என்னமா? 3 பேர் தெரியுமா? ஒரு பேரா தெரியுமா? 3 பேரா தெரியுமா? 3 பேர். ஓகே 1 2 3. மல்லிகைப்பூ. இந்த மல்லிகைப்பூ ரேட் பார்த்து சொல்லிருப்பேன் முன்னாடியே. 80 rupees இன்னைக்கு ரேட்டு. கிச்சன்ல போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். கிச்சன்ல சமையல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, முடிஞ்சிச்சானா? பசி தாங்க முடியலப்பா. பசி. என்ன பண்றீங்க? வாவ் பொட்டேட்டோ பயங்கர ரெடி ஆயிடுச்சே. சூப்பர். இந்த சைடு பாருங்க. இந்த சைடு. ஏய் வேற லெவல் பாயாசம். தியா ஃபேவரட்.
பாயாசம் ரெடி, பொட்டேட்டோ ரெடி, சமையல் ரெடி, சமையல் இஸ் கெட்டிங் ரெடி. ரெடி ரெடி. சாப்பிடலாமா? சாப்பிட நீங்க தயாரா? வெரி குட். அமாவாசை சாப்பாடு ஒயிட் ரைஸ். ஓகே. பாயாசம், அப்பளம். வாவ், அப்பளம் தான் மெயின். ஓகே. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? மெயினான இப்போதான் இறங்க போகுது. மெயினானது அமாவாசை ஸ்பெஷல் மெயின் என்னது? சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார். பயங்கரமா இருக்கு. கலர்ஃபுல்லா இடம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே. முருங்கைக்காய் ஒன்று. காக்காவுக்கு போய் வச்சுட்டு வந்துடலாமா? காக்காக்கு வச்சிடலாமா? காக்காவுக்கு புறாதான் போடுறது. காக்காக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம போய் நம்ம சாப்பிடலாம். காக்கா கர்நாடகா காக்காவுக்கு வந்து எனக்கு கன்னடாவில் கூப்பிட்டான்னு தெரியும். எனக்கு கன்னடா தெரியாதுனால ஸ்பூனோட சாப்பிடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குவா. சூப்பரா இருக்கு டேஸ்ட். பாயாசம் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி. உருளைக்கிழங்கு சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார். முருங்கைக்காய் சாம்பார் தான். இந்த சாப்பாடுக்காக தான் காலைல இருந்து வெயிட்டிங். எடுத்துட்டு சாம்பார் ஃபர்ஸ்ட் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்க, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே இருக்கு. அடிப்பொலியாக உருளைக்கிழங்கு, அப்பளம் எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான சம வர்த்தியான பைட். டேஸ்ட் பஸ்லாம் ஓப்பன் ஆகுது. ஓப்பனுங்க. இதுதான் முக்கியமான ஐட்டம். இவரை வேக வைக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்கு. பாதி கேஸ் இந்த முருங்கைக்காய் வேக வைக்க கலையுது. நல்லா சூப்பராக வந்துருக்கான். எம்மி அமாவாசை சாப்பாடு எல்லாரும் வாங்க. சூப்பரான அமாவாசை சாப்பாடு உங்களுக்கு எங்க வீட்டுல தயார். என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, பாயாசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.